This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தாலியை கழட்டி வைத்துவிட்டு நீட் தேர்வு எழுத சொல்வதெல்லாம் வரலாறு காணாத அத்துமீறல் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற இபிஎஸும் தமிழிசையும் அரசுக்கு உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை. அவளுடைய மனநிலையை சீர்குலைக்கிற வகையில் ஏராளமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் மாணவர்கள் குறிப்பாக தாலியை கழட்டி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். சென்னையில் நகை வியாபாரியை கட்டி போட்டுவிட்டு 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. உளுந்தூர்பேட்டை அருகே மதுரை ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளான சம்பவம். அலட்சியமாகவும் வேகமாகவும் வாகனத்தை இயக்கியதாக ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு அழைக்க வேண்டாம் என விசிக எம்பி ரவிக்குமார் வேண்டுகோள். அரசியல் தளத்தில் வலதுசாரி எதிர்ப்பு, சமூக தளத்தில் ஏற்பு என்பது மடமை எனவும் விமர்சனம். பகல்காம் தாக்குதலுக்காக மக்கள் எதிர்பார்க்கும் பதிலடி மோடி ஆட்சியில் வழங்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. ராணுவம் தயாராக உள்ளதாகவும் அறிவிப்பு. கிரானைட் குவாரி முறைகேடு வழக்கில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் இன்று ஆஜராக போவதில்லை. உரிய பாதுகாப்பு இதுவரை வழங்கவில்லை என கூறி அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு சகாயம் IAS கடிதம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடு மற்றும் வாகனங்களை சேதப்படுத்திய காட்டு யானை. உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க கோரி கிராம மக்கள் தர்ணா. பொள்ளாச்சியை அடுத்த டாப்ஸ்லிப் பகுதிக்கு மலையேற்றம் சென்ற கேரளாவைச் சேர்ந்த 26 வயதான மருத்துவர் மூச்சு திணறி உயிரிழப்பு. மற்றொரு நபருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வைகை அணையிலிருந்து மே 8ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழாவிற்காக ஏற்பாடு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் +2 மாணவர் கத்தியால் குத்தி கொலை. கோயில் விழாவில் நடனமாடிய போது ஏற்பட்ட மோதலில் விபரீதம். அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு 100% வரி. ஹாலிவுட் திரையுலகம் அழியும் நிலையில் இருப்பதால் நடவடிக்கை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், சேலம், விழுப்புரம் மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கிய மழை. ஈரோடு, மதுரை, கோவையிலும் கோடை மழையால் தணிந்தது வெப்பம். நெல்லையில் உள்ள அகஸ்தியர் அருவி, சொரிமுத்து அய்யனார் கோவில் பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி. பாபநாச கோவில் குடமுழுக்கு விழா முடிவடைந்ததை அடுத்து தடை நீக்கம். சென்னையில் கட்டுமான பணியின் போது விதிமீறலில் ஈடுபட்டால் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம்.
உயரமான கட்டிடங்களை அமைக்கும் இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் சென்னை மாநகராட்சி உத்தரவு. கோடை விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் இருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில் இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை வாரந்தோறும் 5 நாட்கள் இயக்கப்படும் என்று அறிவிப்பு. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.